கிராமத்து முறையில் ரொம்ப சிம்பிளாக இது ரத்த பொரியலா இல்லை பீட்ரூட் பொரியலா அப்படின்ற அளவுக்கு சூப்பரான ஒரு ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நிறைய எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சே செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது யாரெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். நமக்கு கொடுக்கும்போதே நல்லா இந்த மாதிரி கேக் மாதிரி இருக்கும். நான் அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் வச்சுட்டேன். ஸோ மொத்தமாக ஒரே நாளில் சாப்பிட முடியாது இல்லையா? அதை நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் எந்த மாதிரி செய்வோமோ அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். முடி ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம பிசைஞ்சு பார்க்கும்போதே அது தெரியும். அப்போ நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஃபஸ்ட்டே நான் நல்லா மேலே அலசிட்டேன். அவ்வளோதான். நம்ம அலசிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அதை வெந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? அதனால தான். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எதையுமே நான் போடலை. அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப தேவை என்னென்னா வெங்காயம் தாங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு காரத்துக்கு நம்ம என்ன போட போகிறோன்னா பச்சை மிளகா தான் நம்ம சேர்க்கணும். பச்சை மிளகா நான் சின்ன சின்னதாக 3 தான் சேர்த்துருக்கேன். ஸோ நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் காஞ்ச மிளகா 2ம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் நீங்கள் பச்சை மிளகா டேஸ்ட்டு பிடிக்கும்னா நிறைய பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா வேண்டாம். இப்போ கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை அப்படியே கண்ணாடி பதம் கோல்டன் ப்ரௌன் ஆகுது பார்த்திங்களா? சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம நல்லா வதக்கணும். அப்படி நல்லா வதக்கும் போது தான் ரத்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதையுமே நான் இதில் நம்ம பொடி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதனோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமா நம்ம நல்லா கையால் அப்படியே பிசைஞ்சு வச்சுருந்துரும் இல்லையா ரத்தம், அதை நான் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நான் அந்த ரத்தத்தை கையால் பிசையும் போதே நான் கொஞ்சம் சால்ட்டு தான் போட்டேன். கல் உப்பு சேர்க்கல. அது கரைஞ்சி வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கலரே டக்குன்னு மாறும் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அதனோட டிஃப்ரெண்ட்டு. நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சி சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக அது வெந்து வரும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்தோம்னா அது பீட்ரூட் மாதிரி அந்த மாதிரியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா வெந்து வரும்போது ரொம்ப லேட் ஆகும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது எங்கள் ஊரில் நாங்கள் கிராமத்தில் இப்படி தாங்க செய்வோம். நீங்கள் எப்படி செய்வீங்க? இதே மெத்தடில் செய்வீங்களா? இல்லை டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாச்சும் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ரத்த பொரியல் யாரெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அயன் நல்லா யார் கம்மியாக இருக்கோ அவங்களாம் சாப்பிட்லாம். மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது இது. ஒரு சிலர் அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் சேர்த்ததில் அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மாறிட்டே வருது பாருங்கள். நம்ம சிம்லேயே மூடி மூடி திறந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டாலும் நம்ம கருகிடும் அடியில். அந்த தண்ணி எல்லாம் சுண்டிட்டு நல்லா அப்படியே தூளாக நம்ம பீட்ரூட் பொரியல் அப்படியே உதிரியாக வரும் பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடும். இதை நம்ம செய்யும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக அப்படியே அந்த வாசமே சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ பொறுமையாக தான் நம்ம இதை பண்ணணும். சிம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு அப்பப்போ பண்ணி திறந்து பார்த்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை மறந்துட்டோம்னா அடி கருகிடும். அதனால தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை அப்படியும் சாப்பிடலன்னா இல்லைன்னா நம்ம சாம்பார் வச்சு அதுக்கு ரசம் ஏதாச்சும் வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா ஈவினிங்கில் கூட சும்மா அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே ஈவினிங்கில் கூட நம்ம இதை ரிலாக்ஸாக சாப்பிட்லாம். ஸோ நான் ரத்த பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன். இதை நம்ம எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு சில பீஸ் ஒன்று பெருசாக இருக்கும் இல்லையா? அதை நம்ம உடைச்சி பார்த்தோம்னா
உள்ளே அப்படியே ரெட்டாக இல்லாமல் ஃபுல்லாகவே எந்த கலரில் எல்லாமே வந்து மாறி இருக்கா, பிளாக்காக மாறி இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா அப்போவே வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாமே முடிச்சுட்டு நான் வந்து பூஜை பாத்திரம் தாங்க வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நான் சாப்பிடல. பூஜை பாத்திரம் ரெடி பண்ணி அதுக்கு பொட்டு வச்சு எல்லாமே பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டா வந்து இதில் வந்து கையை வைக்க முடியாது இல்லையா பூஜை ரூமை. அதனால் வந்து வெளியே வந்து கழுவலாம், உட்காந்துட்டு பண்ணலான்னா சுபா என்னோட வந்து அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அன்றைக்கி வந்து எங்களோட வேலை போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாம்பார் தான் வச்சுருந்தேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு அதை மாங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட ரத்த பொரியலும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரே டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் ரத்த பொரியல் சாப்பிடுவீங்க, ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கீங்களா சாப்பிட்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.